எனக்கு ஒரு வாசல் ஆண்டவர் திறக்க போறாரு. அல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசிக்க மாட்டாங்க. நான் இந்த சைடு ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், எனக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வேலையில் அடைக்கப்பட்டு இருக்குதா, ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கொடுக்க போகிறார். பிஸ்னஸ் அடைக்கப்பட்டு இருக்கிறதா, ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கொடுக்க போகிறாரு. உன்னோட வாழ்க்கைகளை எந்த முன்னேற்றத்திற்காக நீ காத்திருக்கிற, அந்த முன்னேற்றத்திற்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. ஆனால் எப்பவுமே ஒரு கண்டிஷன் இருக்குது பைபிளில். ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் வந்து ஷெட்யூல் பிரகாரம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏசப்பாக்கும் அந்த ஷெட்யூல்ஸ் இருந்தது இல்லையா? இவங்களுக்கு அதாவது ஷெட்யூல்ஸு நம்ம எக்ஸாக்ட் மீனிங் என்ன தம்பி? ஷெட்யூலுக்கு யாரும் என்னப்பா அட்டவணையா? அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஷெட்யூல் அதை போட்டாங்கன்னா இப்படி தான், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் மூவ் பண்ணணும் இல்லையா? அப்படி தான் மூவ் பண்ணுவாங்க. இன்னொன்று, எத்தனை பேருக்கு கிஃப்ட்டு ரொம்ப பிடிக்கும்? கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட்டு இல்லையா? எவ்ரி ஒன் லைக்ஸ் கிஃப்ட். கிறிஸ்மஸ்னாலே என்னது? கிஃப்ட். எத்தனை பேர் கிஃப்ட் வேணும்? எதுக்குமே கையெழுக்க மாட்டீங்க, எதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேருக்கு கிஃப்ட் வேணும்? பரிசு எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. ஆனால் பரிசு கொடுத்தா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற பரிசு வந்து சாதாரணமாக வராது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் அந்த பரிசை சரியாக கையாள முடியும். ஆமென். ஒரு நேரத்தில் ஆண்டவர் இந்த பரிசு ஏன் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தோணும் இந்த பரிசு. ஆனால் அது முடிவில் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆரம்பத்தில் அந்த பரிசோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஆரம்பத்தில் அந்த பரிசை நம்ம என்னென்னு புரிஞ்சிக்க மாட்டோம். ஆரம்பத்தில் அது எதுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறாங்க அப்படின்றதையே யோசிக்க மாட்டோம். ஆனால் அந்த பரிசை சரியாக கையாண்டோம்னா முடிவில் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு வரும். அல்லேலூயா. இப்போ பைபிளில் ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு. ஆனால் எனக்கு இந்த பரிசு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு யோசேப்பு கிட்ட இல்லையா? இதோ மரியாதை சேர்த்துக்கொள். மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போது இந்த பரிசு கொடுக்குற போது பரிசு வேண்டான்னு சொல்கிற ஒரு மனுஷன், ஏன்னா இந்த பரிசு அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமென். அவன் நீதிமானாக இருந்தபடியினாலே மரியாதை ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தான். பிகாஸ் ஹி இஸ் ஸோ ரைச்சியஸ். ஆமென். அல்லேலூயா. அவன் ரகசியமாக தள்ளிவிட இருந்தான். ஆனால் இட்ஸ் ஒரு பெரிய, நான் ஆராதனைப்போ சொன்னேன், இட்ஸ் அ பிக் கிஃப்ட், பெரிய ஒரு கிஃப்ட் அது. ஆனால் அந்த கிஃப்டோட வேல்யூவு அவனுக்கு தெரியல. ஆமென். ஆன் மை மொபைல் அந்த கிஃப்டோட வேல்யூ அவனுக்கு தெரியாதபடினால என்ன பண்ணால் ரகசியமாக எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணான். நிறைய நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிஃப்ட் கொடுக்கும் பொழுது நாமளும் அந்த வேல்யூ தெரியாததுனால எப்படி இதிலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு தான் பார்க்குறோம். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆதியாகமத்தில் அந்த யோசேப்புக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தார் ஆண்டவர் இல்லையா? கனவுகளை அவன் விவரித்து சொல்லுவான். யார் சொப்பனம் கண்டாலும் விவரித்து சொல்லுவான். ஆனால் அந்த கிஃப்டோட வேல்யூவு அவனுக்கு தெரிஞ்சது, ஆனால் அவங்க அண்ணனுங்களுக்கு தெரியல. ஆமாம். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பரிசு நமக்கு உணராமலே நம்ம அதை புறக்கணிச்சிடுவோம், தள்ளி வச்சிடுவோம். அதை சரியாக மதிப்பிட மாட்டோம். அதனால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு போயிடும். இப்போ யோசேப்பு he just want to escape from God's plan. ஆனால் ஆண்டவரோட திட்டம் உன் லைஃப்பில் தான் நான் வச்சுருக்கிறேன், உனக்கு இந்த கிஃப்ட்டு தான் இருக்குது. யாராக இருந்தாலும், ஆனால் இந்த யோசிப்பு நிலைமையில் யாராக இருந்தாலும் அந்த கிஃப்ட்டை ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா? மரியாதையில் போய் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு, ஆனால் இப்போ கர்ப்பவதியாக இருக்கிறா, நான் எப்படி ஏற்றுக்குவேன்? என்னை ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் பர்செப்ஷன் அப்படின்னா என்ன ஜனங்க என்ன நினைப்பாங்க. நிறைய நேரத்தில் நம்மளுடைய வரத்தை நம்ம புறக்கணிக்கிறது காரணம் பர்செப்ஷன்.
சரியாக புரிஞ்சிக்காதது, ஜனங்க என்ன நினைப்பாங்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எல்லார் மூஞ்சிலே நான் எப்படி முழிக்கிறது, நான் எப்படி இதுக்கு பதில் சொல்லுவேன், இது எப்படின்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்லுவேன். ஆமே, மரியாளும் அன்றைக்கி அப்படி தான் யோசிச்சா. இது என்ன வாழ்த்துதெல்லாம் இருக்குமோ, இது எப்படி போய் முடியுமோ, இது எப்படி ஆகும். ஆமே, ஜனங்களை நம்ம யோசித்தோம்னா நம்மளுடைய வரம், ஆண்டவர் கொடுக்குற அந்த வரம், அதை நம்ம சரியாக ஆள முடியாது. அன்றைக்கி ஆதியாகமத்தில் அந்த யோசேப்பு, என்னை யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன். என் அண்ணனுங்க என் மேலே கோவப்பட்டால் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்லுவேன். இல்லையா, என் அப்பா அம்மா என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்லுவேன். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரம். அப்போது அந்த யோசேப்பினுடைய வரத்தை அவனுடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ளாமல் குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் எந்த வரத்தை அவன் மதிச்சானோ அந்த வரம்தான் அவனுக்கு ஒரு கதவாக திறந்தது. அண்ணனுங்க அடைச்சாங்க, ஆனால் ஆண்டவர் திறக்கிறாரு. போத்திபார் வீட்டை திறக்கிறாரு, இல்லையா, சிறைச்சாலை கதவை திறக்கிறாரு, கடைசியாக அரண்மனையே திறந்தார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு வரத்தை வைத்திருக்கிறாரு. அந்த வரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு கதவாக திறக்குங்க. யார் நம்மளை குழிகளை போட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு கதவை திறப்பார். யார் கதவை அடைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்கு கதவை திறப்பார். அன்றைக்கு யோசேப்பு மரியாளும் போன பொழுது சத்திரத்தில் இடம் இல்லை, சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தே ஷட் த டோர், அவங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நீங்கள் ஒரு நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கதவு அடைக்கப்பட்டது நல்லது. ஆமே, ஏன்னா ஆண்டவர் இன்னொரு கதவை திறக்க போகிறார், எனக்கு பாதுகாப்பான ஒரு கதவை திறக்க போகிறார். அன்னைக்கு மட்டும் சத்திரத்தில் அவங்க கதவை திறந்த இடத்த கொடுத்துருந்தாங்கன்னா எல்லா குழந்தைங்களையும் கொண்ட மாதிரி ஏசு கிறிஸ்துவையும் கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. யாராவது வீட்டில் கதவை திறந்து விட்டு இருந்தால், வீட்டுள்ள இருந்தால் கூட வீட்டில் தாய் மடியில் இருக்கிற குழந்தையே தூக்கிட்டு வந்து கொள்ள அந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்துவையும் கொண்டு போட்டிருப்பாங்க. அன்னைக்கு கதவு அடைக்கப்பட்டது நல்லதுக்காக தான். ஏன்னா பின்னாடி ஒரு கதவு ஆண்டவர் திறந்தார். ஆமே, அந்த கதவை ஒருவராலும் பூட்ட முடியாது. அந்த இடத்துல அல்லேலூயா தேவ தூதர்கள் சுற்றிலும் இருக்கிறாங்க. எந்த அசுத்தாயும் எந்த கிரியையும் வர முடியாது. அங்கே வெளிச்சம், இருளில் தான், நைட்டில் தான் பிறந்தாரு, ஆனால் வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கதவை திறக்கும் பொழுது அது நைட்டாக இருக்கட்டும், ஆனால் வெளிச்சம் உங்களை சுற்றியில் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கதவை திறக்கும் பொழுது அங்கே நீங்கள் எதிர்பார்த்த வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பான கதவை திறந்து இருப்பார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அங்கே நடக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக தான் அந்த இடத்தை ஆயத்தமே பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் எதிர்பார்த்த மெத்தை இல்லை, நான் எதிர்பார்த்த போர்வைகள் இல்லை, நான் எதிர்பார்த்த ஆட்கள் என்னோடு இல்லை, நான் எதிர்பார்த்த சொந்தங்கள் இல்லை, நான் எதிர்பார்த்த எதுவுமே இல்லையே. இப்போ எனக்கு ஆண்டவர் திறந்திருக்கிற கதவுல வெறும் மாடுகள் நிற்குது, ஆடுகள் நிற்குது, மிருக ஜீவன்கள் இருக்கிறது, வெறும் வைக்கோலாக இருக்கிறது. நான் எதிர்பார்த்த கதவு இல்லையே, ஆனால் அந்த கதவுல தான் கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறார். அந்த கதவுல தான் உனக்கான தேவையை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அந்த கதவுல தான் உன்னை பாதுகாக்கப்படுவாய். அந்த கதவுல தான் தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். அந்த கதவுல தான் வெளிச்சத்தை, தேவனுடைய வெளிச்சத்தை காண முடியும். அந்த கதவுல தான் விண்வெளி நட்சத்திரங்கள், வானத்தின் நட்சத்திரங்கள் வந்து நிற்கும். அந்த கதவுல தான் சாஸ்திரிகள் வரப்போகிறார்கள். அந்த கதவுல தான் எல்லா செல்வந்தர்கள் வரப்போகிறார்கள். இந்த கதவு வழியா சத்துருவால வரவே முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ ட்ரை பண்ண, எப்படியாவது சாகடிச்சு இன்னொன்று, ஆனால் அந்த கதவை அவனால் கண்டே பிடிக்க முடியலையே. ஏன்னா எனக்கு கர்த்தர் திறந்த கதவு அது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இட்ஸ் எ கிஃப்ட். அல்லேலூயா. யோசேப்புக்கு அப்போ தெரியாது என் கையில் என்ன இருக்குதுன்னு. அவன் ரகசியமாக போயிடலாம் நினச்சான். ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் இந்த உலகத்திலேயே பெரிய வரம் யோசேப்புக்கு. ஆமென். அந்த வரம் வளர வளர வளர
ஆமென். உன் ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும். உன்னை சுற்றிலும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் உன்னை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் உன்னை தச்சனா பார்த்தாங்களோ இனிமே ரட்சகருடைய அப்பாவா பார்ப்பாங்க. யாரெல்லாம் உன்னை ரொம்ப சாதாரணமா எடை போட்டாங்களோ இனிமே உன்னை பார்க்க போகிற விதம் எப்படி இருக்கும்? He is the father of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய தந்தை. ஆமென். இயேசு கிறிஸ்துவை தூக்கி கொஞ்சின கரங்கள் அது. இயேசு கிறிஸ்து அற்புத அதிசயங்களை செய்கிறாரே, மேசியாவின் தகப்பன். ஆமென். The gift is growing. அந்த வரம் வளர்ந்துகிட்டு இருக்குது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வரம் வளருதுன்னு? வரம் வளர்ந்துட்டு இருக்குங்க. உலகத்திலேயே பெரிய கிஃப்ட்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் தண்ணி மேலே நடக்க போறாரு, செத்தவனை உயிரோடு எழுப்ப போறாரு. ஆமென். தண்ணியை திராட்சை ரசமா மாற்றுவாரு. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அவர் அதட்டுவார். அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வரம். ஓ எஸ். நான் சொல்றது நிறைய பேருக்கு இங்கே பாருங்க, சம்டைம்ஸ் அந்த வரத்தை நம்ம கையாளுறோம் இல்லையா, கையில் வச்சுருக்கோம் இல்லையா, தெரியாது. அது வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். என் பொண்ணு போய் காற்றையும் கடலையும் அதட்டினா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். என் பொண்ணு சொல்கிற வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சதுன்னா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்போ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும். கர்த்தர் உங்களையும் பெருமைப்படுத்துவாருங்க. எங்கே சிறுமைப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு கதவு அடைக்கப்பட்டதோ, எந்த இடத்துல உங்களுக்கு யாருமே வாசல் திறக்கலையோ, கர்த்தர் அதே இடத்துல வாசலை திறப்பாரு. அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவாரு. அந்த இடத்துல உங்களை தவிர வேற யாரும் மேன்மையா இருக்க போகிறது இல்லை. உங்க கரங்கள்ல வரப்போகிற அற்புதம் அது யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதம். நீங்க சுமக்க போகிறது யாராலையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு வரம். The door is going to open. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் நீர் கட்டினார் இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. அடைப்பவன் இல்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. திறந்தார் அதை இடிப்பவன் இல்லை. அதை இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லை. பலவானே வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானே வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் அப்படியே ஒண்ணா சேர்ந்து நீ திறந்தா ஏறோதால முடியாது. அல்லேலூயா. எனக்கு திறந்து இருக்கிற கதவுல நான் அந்த வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், ராஜா நினைச்சா தேட முடியாத இடமே கிடையாது இல்லையா? யார் வீட்டு உள்ள வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த சேவகராலையும் போக முடியும்.
அவன் ராஜா உத்தரவு போட்டுட்டா, ராஜாவோட கமாண்ட்மெண்ட் இருந்ததுன்னா ராஜா உத்தரவு போட்டு எந்த வீட்டுக்குள்ள வேணாலும் எப்போ வேணாலும் போயிட்டு எடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் என்ன வச்சிருக்கிற வீட்டில் எந்த ராஜாவாலையும் வர முடியாது, எந்த சத்துருவின் செயலும் வர முடியாது. அல்லேலூயா. ராஜாவை தேடி போகிற ஆசீர்வாதம் நான் இருக்கிற இடத்துக்கு என்ன தேடி வரும். அல்லேலூயா. ராஜாக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், அவன் போய் கொள்ளை அடிக்கணும், அவன் போய் ஒரு நாட்டை கைப்பற்றணும், அவன் போய் ஒரு இடத்துல ஜெயிக்கணும். ஆனால் எனக்கு நான் இருக்கிற இடத்திலே ஆண்டவன் வெள்ளை போலும் தூப வர்க்கோ. அல்லேலூயா. எல்லா சாஸ்திரிகள் எல்லா ஞானிகளும் வந்து ஒரு பயபக்தியோடு பணிந்து கொண்டாருங்கண்ணா. The door is going to open for you. ஆண்டவர் கதவை திறக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Just understand your gift. யோசேப்பு மாதிரி ஆண்டவர் கொடுக்குற அந்த வரத்தை நாம் என்னன்னே தெரியாமல் புறக்கணிச்சிட்டோம்னா நஷ்டம் நமக்கு தான். இந்த மாதத்தில் இது ஒரு கிறிஸ்மஸ் நியூஸை நான் செய்தியாக கொண்டு வரல. அல்லேலூயா. இது கிறிஸ்மஸ் நியூஸ் மட்டும் இல்லை, இது கிறிஸ்மஸ் நியூஸ் மட்டும் இல்லை, பிரசங்கம் மட்டும் இல்லை, இதில் எல்லா ஆசீர்வாதங்களும் இதில் தான் அடங்கி இருக்கு. நீங்கள் அந்த 5 நிமிஷம் பேசினாலும் 1 நிமிஷம் பேசினாலும் ஆண்டவர் எனக்கு உண்மையாக நேற்று ராத்திரி நான் அழுதேன், அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டே நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு டோர் ஓப்பன் ஆக போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரே அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு வந்த உடனே அப்படியே படுக்கையிலே நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். எழுந்துக்கிறேன், பைபிள் எடுக்கிறேன், திரும்ப படுக்கிறேன், எழுந்துக்கிறேன், பைபிள் எடுக்கிறேன், படுக்கிறேன். ராத்திரி ஃபுல்லாக தூங்கலை, இங்கே நரம்பெல்லாம் ஆடுது. ஆமே. ஆனால் உள்ள சந்தோஷமும் இருக்குது, ஏன்னா எனக்கான மரம் வளர போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்திரத்தில் இடம் இல்லை, இட்ஸ் ஓகே. அவன் எனக்கு ஒரு இடம் இருக்குதுல்ல, ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவன் உங்களுக்கு யாரெல்லாம் கதவை அடைச்சாங்களோ நல்லதுன்னு நினச்சிக்கங்க. ஆமாம். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கதவை அடைச்சாங்களோ நல்லது. அன்னைக்கு மட்டும் நீ அந்த கதவை அடைக்கலைன்னா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வாசலை திறந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு நீ அடைச்சது நல்லது தான். நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னை திட்டலை, நான் உன் மேலே கோவப்படலை, நான் உன்னை எதுவும் சொல்லலை. ஆண்டவர் எனக்கான ஒரு வாசலை. அல்லேலூயா. யோசேப்பு நான் படிக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு காரியம், அவனுக்கு ஒவ்வொரு முறையும் அவனை அடிச்சுட்டே இருக்கிறாங்க, அவங்க அண்ணன் அப்பா எல்லாரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்னை எத்தனை முறை அடித்தாலும் நான் எழுந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு கர்த்தர் கதவை திறந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் அது கர்த்தரால உறுதிப்படும். ஆமென். அல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தர் எனக்குன்னு ஆண்டவர் என்னுடைய நடையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் தள்ளாடு, நான் என்னை தாங்கி பிடிக்க ஆண்டவர் இருக்கிறாரு. நான் விழுந்தாலும் என்னை தூக்கி நிறுத்தி ஆண்டவர் இருக்கிறாரு. எனக்கு கதவு அடைத்தாலும் திறக்க ஆண்டவர் இருக்கிறார். Hallelujah. God bless you all. Amen. Praise the Lord. Hallelujah.